வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வெரி சாரிங்க. எங்களால் இந்த வருஷம் வந்து யூடியூப்பில் கிளாஸ் முடிக்க முடியல. அதர்வைஸ் எங்களால் வந்து ஆன்லைன் கிளாஸு, அதாவது விச் மீன்ஸ் பெய்டு கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸ் அதெல்லாம் இருந்துச்சுங்க. கொஞ்சம் அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது, டெஸ்ட் பேட்ச்சு மெட்டீரியல்ஸ்னு கொஞ்சம் நிறையா இருந்ததுனால யூடியூப்பில் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சுங்க. அட்லீஸ்ட் எங்களால் இப்போவாவது ரிவிஷன் வீடியோ போட முடியுதுன்னு கொஞ்சம் இது பண்ணிக்கிறோங்க. நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணோம், எங்களால் இன்றைக்கி தாங்க போட முடிஞ்சுது. ரிவிஷன் வீடியோ இன்றைக்கி நாங்கள் போடுறோம். ஓகேங்களா, எங்களால் ஃபுல் கிளாஸ் எடுக்க முடியலைங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நாங்கள் சொல்லிடுறோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரே வீடியோவில் வந்து எம்டிஎஸ் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு போஸ்ட்மேனுக்கான செகண்ட் பேப்பர் தனி வீடியோவாக போட்டுறோம். எம்டிஎஸ் போஸ்ட்மேனுக்கான ஃபஸ்ட்டு பேப்பர், எம்டிஎஸ்க்கு இருக்கிற ஒரே பேப்பர். ஓகேங்களா, அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். இந்த வீடியோவில் என்ன இருக்காதுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிளாஸ் 11 ஃப்ராங்கிங் மிஷினுக்கு முன்னாடி ஓகேங்களா 10 கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த 10 கிளாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டதுனால டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனே அதில் கொடுத்துருவாங்க. அதனால் அதை பற்றின வீடியோ இன்றைக்கி இருக்காது. அண்ட் தென் வால்யூம் 5 கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா வால்யூம் 5 நமக்கு வந்து எல்லா வருஷமுமே அதே தான். ஓகேங்களா, அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. வால்யூம் 5 அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம சேனல்லே வந்து பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் 5க்கு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கிறோம். ஓகேங்களா, அதனால் வால்யூம் 5 இருக்காதுங்க. வால்யூம் 5 தவிர மீதி வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்டு பிஓ கேட் பார்ட் 1ல் இருக்கிற ரிமைனிங் கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, அதிகம் பேசாமல் இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாங்க. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் 10 வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். லாஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கிளாஸில் வந்து கிளாஸ் 11 ஃப்ராங்கிங் மிஷின். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதாங்க. இந்த கிளாஸ் நம்பர் பார்த்துருங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் நம்பர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த கிளாஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் படிச்சிங்க. ஓகேங்களா, ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்கிங் மிஷின்ன்றது ஒன்றும் இல்லைங்க. ஒரு வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ராங்கிங் மிஷின்ன்றது ஒரு ஸ்டாம்பிங் மிஷின். ஓகேங்களா, ஒரு நார்மல் மிஷின். அந்த மிஷினுக்குள்ளே ஒரு லெட்டரை உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டாங்க. ஒரு லெட்டரோ அல்லது கவரோ உள்ளே விட்டு வெளியே எடுத்தாங்கன்னா அதுக்குண்டான ஸ்டாம்பை நம்ம எவ்வளோ செட் பண்ணி வைக்கிறோமோ அந்த லெட்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த எல்ஐசி மாதிரியான நார்மல் லெட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்டு ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாம்ப் போட்டுறதுக்கு பதிலாக அதிலே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். ஸ்டாம்ப் வேல்யூ ₹5 ₹10 நம்ம எவ்வளோ செட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டு பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அதை தான் அந்த மெஷினுக்கு பேர் தான் ஃப்ராங்கிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்கிங் மிஷினாக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸில் நம்ம பார்க்க போகிற மெயில்ஸு, பேங்கிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் இயரே டீட்டெயில்டு வீடியோ போட்டோம். ஓகேங்களா, அதனால் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறது இல்லைங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸு அண்ட் தென் இந்த வருஷத்தில் நடந்த சேஞ்சஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா, ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து அப்ரூவ்டு வெண்டர்ஸ். ஓகேங்களா, பிட்னி பவுஸும் குவாடியன் சொல்யூஷன்ஸ் இவங்க 2 பேர் தான் அப்ரூவ்டு வெண்டர்ஸுங்க. அடுத்து இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்னா ரிபேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃப்ராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிபேட் கொடுக்குறாங்க. எதுக்கான ரிபேட்டுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிபேட்னா வந்து இன்னொரு கேஷ்பேக்குன்னு ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாடர்ன் டேர்மில் வந்து கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அவங்க வந்து ஒரு 5000க்கு மேலே கன்சியூம் பண்ணினாங்க. ஓகேங்களா, ஃப்ராங்கிங் மிஷின் மூலிமா. ஃப்ராங்கிங் மிஷினில் எப்படி ஒர்க் ஆகணும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மிஷினுக்கு வந்து ஆன்லைனில் அவங்க ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா, ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷின் தான் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் யூஸில் இருக்குது. அதுக்கு வந்து இவங்க ஆன்லைனில் ரீசார்ஜ் போட்டு வச்சுட்டாங்கன்னா இந்த மிஷினில் வந்து ஒரு ₹5000 பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ₹5000 வந்து அவங்க எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி அவங்க யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து மந்த்லி கன்சம்ஷன் வந்து 5000 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரிபேட் வந்து 3% கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ரிபேட்னா வந்து கேஷ்பேக். அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதில் 3% நம்ம வந்து இப்போ வந்து ஜூலை மந்த் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆகஸ்ட் மந்தில் அவங்க 5000க்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணாங்களோ அதில் 3% ரிபேட் கொடுப்போம். அந்த 3% மட்டும்தான் கொடுப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. அடிஷ்னலாக ஒரு 2% கொடுக்குறோம். அது எப்போன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ஆர்டிகிளை பின்கோட் வைஸ் நமக்கு ஷார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னா அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து நிறைய ஊருக்கு வந்து இப்போ ஒரு பேங்க்லேயோ அல்லது ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் வந்து ஃப்ராங்கிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பல்காக லெட்டர் அனுப்புகிறவங்க தான் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 5000 10,000 லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா அவங்களே பின்கோட் வைஸ். ஓகேங்களா, இப்போ வந்து 6,01,000 இந்த பின்கோடுக்கு ஒரு 100 லெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களே பின்கோட் வைஸ் பிரித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2%. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு கொஷின் வந்து எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா ஃப்ராங்கிங் மிஷின் ரிபேட் கேன் பி அப் டு. ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க, கேன் பி அப் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ராங்கிங் மிஷின் ரிபேட் வந்து எவ்வளோ வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 3% போடுவீங்களா 2% போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5% போடணும். ஓகேங்களா, ஏன்னா ஃப்ராங்கிங் மிஷினோட ரிபேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5% வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5%னா 3% வந்து அவங்க யூஸ் பண்ண கன்சம்ஷன் அமௌண்ட் வந்து
5000க்கு மேலே போனால் அது ஒன்று. 2% வந்து அவங்க பின்கோடு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 2%. டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 5%. அதனால் கேன் பி ரிபேட் வந்து இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா, இண்டிவிஜுவலாக இது வரைக்கும் கேட்டது இல்லைங்க. இன்கேஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக மீன்ஸ் 5000 மேலே யூஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ ரிபேட்டுன்னு கேட்டாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் 3%ன்னு போடணும். அடிஷ்னல் 2% பின்கோடு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா மட்டும்தான் 2%ன்னு போடணுங்க. ஜென்ரலாக வந்து ஃப்ராங்கிங் மெஷின் ரிபேட் கேன் பி அப் டு எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் 5% தான் போடணும். அது பார்த்துங்க. ஓகேங்களா? அதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். டோட்டல் ரிபேட் கேன் பி அப் டு 5%ங்க. ஓகேங்களா? ரிபேட் அடுத்து எக்ஸாம் பாயிண்ட்டில் மட்டும் சொல்கிறேங்க. ரிபேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா 5th of every month ஃபார் ப்ரீவியஸ் மந்த் ஃப்ராங்க் யூசேஜ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அதாங்க சொல்கிறோம். இப்போ வந்து ஜூலை மந்தில் அவங்க எவ்வளோ ஃப்ராங்கிங் மெஷின் மூலிமா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. ஓகேங்களா? அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வந்து நம்ம வந்து ரிபேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2 டைப் ஆஃப் ஃப்ராங்கிங் மெஷின் இருக்குதுங்க. இஎஃப்எம், ஆர்எம்எஃப்எம். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. இஎஃப்எம்னா எலக்ட்ரானிக் ஃப்ராங்கிங் மிஷின், ஆர்எம்எஃப்எம்னா ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷினுங்க. ஓகேங்களா? இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்னா இஎஃப்எம்மோட கலர் ரெட் கலரில் இருக்கும், ஆர்எம்எஃப்னா ப்ளூ கலரில் இருக்குங்க. இது வந்து மேனுவல் கிரெடிட் ப்ராசஸ், இது வந்து ஆட்டோமேட்டிக் கிரெடிட் ப்ராசஸ். அதாவது இது என்ன கிரெடிட் ப்ராசஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெஷினுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி ரீசார்ஜ் பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரானிக் ஃப்ராங்கிங் மிஷினுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அமௌண்ட் கட்டிடுவாங்க. இது வந்து ஓல்டுங்க. இப்போ வந்து ப்ரைவேட் பர்சன்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? டிபார்ட்மெண்டல் யூசேஜ் நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் யாராவது ஹையர் பண்ணி யூஸ் பண்ணிட்டா தான் உண்டு. ஓகேங்களா? இது வந்து பப்ளிக் யூசேஜுக்கு இந்த மிஷின் இல்லை, எலக்ட்ரானிக் ஃப்ராங்கிங் மிஷின். ஓகேங்களா? இப்போ வந்து ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷின் தான் இருக்குதுங்க. இந்த இஎஃப்எம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேனுவல் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். எதுக்காக மேனுவல் இன்டர்வென்ஷனா மனிதர்களோட ஈடுபாடு கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்க போஸ்ட் ஆஃபீஸில் இது யூஸ் பண்ணுறவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அமௌண்ட் கட்டிட்டாங்க, முன்னே வந்து அமௌண்ட் கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பிஆர்ஐபின்னு ஒரு கேடர் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஐபிஏஎஸ்பி மாதிரி பிஆர்ஐபின்னு ஒரு கேடர் இருக்குது. அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அல்லது அந்த கேடருக்கு மேலே இருக்கிற ஒரு அஃபிஷியல் வந்து அந்த லொக்கேஷனுக்கே போயிட்டு எலக்ட்ரானிக் ஃப்ராங்கிங் மிஷின் எங்கே இருக்குதோ அந்த லொக்கேஷனுக்கே போயிட்டு அந்த மெஷினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு டைஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை ஓப்பன் பண்ணி அந்த மீட்டரை வந்து ரீசெட் பண்ணிட்டு வருவாங்க. அனலாக் மீட்டர் இருக்கும். அதில் வந்து இப்போ அவங்க 5000 ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா அந்த மீட்டரில் போய் 5000 செட் பண்ணி விட்டு வந்துடுவாங்க. அவங்க அதை யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஒவ்வொரு அமௌண்ட்டாக குறைஞ்சிட்டே வரும். இப்போ ஒரு ₹5 அவங்க ஃப்ராங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா ₹5 குறைஞ்சது போக மீதி 4995 ஆட்டோமேட்டிக்காக அந்த மீட்டர் ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து மேனுவல் மெஷின் மாதிரி. ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம மொபைலுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி கஸ்டமர் ஆன்லைன்லேயே ரீசார்ஜ் பண்ணி ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதாங்க இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். இது ஒன்று பார்த்துங்க. எலக்ட்ரானிக் ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேன் பி போஸ்டட் அட் நாட் மோர் தென் 2 ஆஃபீஸஸ். ஓகேங்களா? யார் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா டிவிஷனல் ஹெட். ஓகேங்களா? ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து டிவிஷனல் ஹெட் தான். அவங்க தான் வந்து லைசன்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஆஃபீஸில் நீங்கள் போஸ்டிங் போடுங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபை பண்ணி வைப்பாங்க. எலக்ட்ரானிக் ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் நாட் மோர் தென் 2 ஆஃபீஸஸில் போஸ்டிங் போட்டுக்கலாம். ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆஃபீஸில் தான் போஸ்டிங் போட முடியும். அதாவது வந்து இவங்க வீட்லேயே அந்த மிஷின் வச்சுருப்பாங்க. அதில் ஃப்ராங்க் பண்ணி திரும்பி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸை வந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் பை ஹேண்டாக தான் வந்து கொடுக்கணுமே. கண்டிப்பாக அவங்க வந்து லெட்டர் பாக்ஸில் போஸ்டிங் போடக்கூடாது. ஓகேங்களா? பாருங்கள், லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி வந்து டிவிஷனல் ஹெட். இஎஃப்எம்மில் வந்து 2 மீட்டர் இருக்குதுங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அசெண்டிங் மீட்டர், டிசெண்டிங் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வந்து ஆன் ஹையர், அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு ரெண்டல் பேசிஸில் வந்து வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான லைசன்சிங் அத்தாரிட்டி பிஎம்ஜி. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜென்ரலாக லைசன்சிங் அத்தாரிட்டி யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டிவிஷனல் ஹெட் தான் ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும். அந்த ஆன் ஹையர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு மட்டும் லைசன்சிங் அத்தாரிட்டி பிஎம்ஜி. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்ததே தான். இஎஃப்எம் வந்து நாட் மோர் தென் 2 ஆஃபீஸஸில். ஓகேங்களா? அவங்க போஸ்டிங் போட்டுக்கலாம். அஃபிஷியல் ஃப்ராங்கட் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? இப்போ அஃபிஷியல் ஆர்டிகல்ஸ்னால் நம்ம என்னன்றது முன்னே பார்த்துருந்துருப்போம். அஃபிஷியல் ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் விச் மீன்ஸ் நம்ம இந்த கிளாஸில் இப்போ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொல்கிறேன். கவர்மெண்ட்டில் லெட்டர் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அது வந்து இந்த சர்வீஸ் ஸ்டாம்ப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவங்க வந்து ஃப்ராங்கட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து சர்வீஸ் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணுங்க. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன்.
இம்ப்ரெஷன் மஸ்ட் பி ஆஃப் பிரைட் ரெட் கலர். ஓகேங்களா, பிரைட் ரெட் கலர் வந்து எதுக்குன்னா இஎஃப்எம்க்குங்க, ஆர்எம்எஃப்எம்க்கு ப்ளூ கலர்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ராங்கிங் வில் பி அலவுட் அப் டு எனி அமௌண்ட். இது கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க. ஓகேங்களா, ஃப்ராங்கிங் வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து அவங்க வந்து 5000 ரூபாய்க்கு ஒரே ஆர்டிக்கலுக்கு ஸ்டாம்ப்பு பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட மீனிங்க. அடுத்து வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. ரீஃபண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எதுக்காக அந்த ரீஃபண்டுனா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டிக்கலில் வந்து 50 ரூபான்னு செட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 5000 ரூபான்னு செட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் வந்து 5000 ரூபான்னு செட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து எரர் தானே. அவங்க தெரியாமல் தவறுதலாக வந்து 50 ரூபா போடுறதுக்கு பதிலாக 2 ஜீரோ சேர்த்து போட்டு ஒரு 5000 ரூபா அல்லது 500 ரூபாய்க்கு வந்து தவறுதலாக ரீசார்ஜ், விச் மீன்ஸ் ரீசார்ஜ் இல்லை, அதை ஆர்டிக்கலை ஃப்ராங்க் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அதை வந்து அவங்க கொடுத்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ரீஃபண்ட் வாங்குறதுக்கு ஒரு சில கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். ஆன் சரண்டரிங் த என்வலப், அவங்க வந்து அந்த என்வலப்பை வந்து நம்மகிட்ட சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, சரண்டர் பண்ணும்போது அந்த இம்ப்ரெஷன் இஸ் லெஜிபிள். ஓகேங்களா, இம்ப்ரெஷன் வந்து தெளிவாக இருக்கணும். கம்ப்ளீட்டாக என்டையர் என்வலப்பும் வந்து நம்மகிட்ட சரண்டர் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த டேட் ஆஃப் இம்ப்ரெஷன்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே வந்து அவங்க கிளைம் ப்ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா, அது வந்து எந்த டேட்டில் வந்து அந்த ஆர்டிக்கலில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ. ஓகேங்களா, இப்போ வந்து இன்னைய டேட்டில் ஆர்டிக்கலில் வந்து அந்த ஃப்ராங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து அவங்க சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணி எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாங்கன்னா நம்ம ரீஃபண்ட் கொடுப்போம். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5% கழிச்சிட்டு தான் கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து 5000 ரூபாய் அவங்க வந்து தவறுதலாக போட்டுட்டாங்கன்னா அதில் 5% கழிச்சது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த ரெஜிஸ்டர் வந்து 2 வருஷத்துக்கு வெண்டர் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. வெண்டர்னால் வந்து அந்த மெஷினோட இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அந்த ரெஜிஸ்டர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷினுங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த டேட் கண்டிப்பாக பார்த்துங்க. ஓகேங்களா, 16/8/2010, 1/7/2013 கேட்டுக்கிறாங்க. ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷின் வந்து லான்ச் பண்ண டேட்டு 16/8/2010. எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வந்துச்சுன்னா 1/7/2013. இந்த டேட் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. ஓகே, லைசன்ஸ் பார்த்துங்க. ஃப்ராங்கிங் மிஷினோட லைசன்ஸ் ஃபீஸ் வந்து 375 ரூபா. 5 வருஷத்துக்கு அந்த லைசன்ஸ் வேலிடாக இருக்கும். நல்லா பார்த்துங்க. ஃப்ராங்கிங் மிஷினோட லைசன்ஸ் அமௌண்ட் வந்து 375 ரூபா. 5 வருஷத்துக்கு அந்த லைசன்ஸ் வேலிடாக இருக்கும். ஓகேங்களா, ஒருவேளை வந்து அவங்க வந்து 5 வருஷம் முடிய போகுது அப்படின்னா 1 மந்த் இன் அட்வான்ஸ் பிஃபோர் த ஆக்சுவல் எக்ஸ்பைரி. ஓகேங்களா, எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். விச் மீன்ஸ் ரினியூவல் பண்ணியிருக்கணும். ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அதுக்கான பெனால்ட்டி 100 ரூபா. ஓகேங்களா, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. 100 ரூபான்றதே ஆப்ஷனில் இல்லை, 475 தான் இருந்தது. ஓகேங்களா, 475 தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எப்போ அந்த 1 மந்த்துக்குள்ளே ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. லைசன்ஸ் வந்து 5 வருஷம் கழிச்சு எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா வந்து திரும்பி வந்து அவங்க ஃபர்தராக அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும், பெனால்ட்டி 100 ரூபா கொடுக்கணும். 100 ரூபா கொடுக்கறது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் ஃபீஸ் 375 ரூபா கொடுக்கணும். டோட்டலாக 475 ரூபா தானே. அந்த கான்செப்ட்டில் தான் ஆப்ஷன் 475 இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் நீங்கள் 475 தான் செலக்ட் பண்ணிட்டு வரணும், பார்த்துக்குங்க. ஓகேங்களா, லைசன்ஸ் கேன்சலிங் அத்தாரிட்டி பார்த்துக்குங்க. ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் டிவிஷனல் ஹெட். ஓகேங்களா, லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதும் டிவிஷனல் ஹெட் தான். லைசன்ஸ் கேன்சல் பண்ணுற அத்தாரிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்க்கிள் டிவிஷனல் ஹெட்டுக்கே தான் இருக்குது. எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மட்டும்தான் சர்க்கிள் ஹெட். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க. ஜென்ரலாக லைசன்ஸ் கேன்சலிங் அத்தாரிட்டின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா டிவிஷனல் ஹெட்டு, கேன்சல் பண்ணுறது யாருன்னு கேட்டால் மட்டும் சர்க்கிள் ஹெட். ஓகேங்களா, OEM அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதோட அப்ரிவேஷன் வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். கொஞ்சம் பார்த்துங்க, முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. எந்த கேடருக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அந்த லைசன்ஸியோட ப்ரிமிசஸ், ஓகேங்களா, லைசன்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட இடத்த போயிட்டு எக்ஸாமைன் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எக்ஸாமைன் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா PRIP, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேடர் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுங்க. அந்த கேடரோ அல்லது அவங்களுக்கு எபோவ் ஸ்டேட்டஸ் அஃபிஷியல், ஓகேங்களா, அவங்களுக்கு மேலே இருக்கிற கேடர் யாரோ ஒருத்தர் அஃபிஷியல் தான் போய் செக் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. CRN இதோட அப்ரிவேஷன் பார்த்துக்குங்க, கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகேங்களா,
அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் இதில் வந்து விண்டோ டெலிவரி டிக்கெட்டுன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ராங்கிங் மிஷினில். விண்டோ டெலிவரி டிக்கெட்டுன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம். இது வந்து அந்த லைசன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஃப்ராங்கிங் மிஷின் வந்து ஒருத்தர் பேரில் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அவரே டெய்லி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து லெட்டர் கொடுக்க முடியுமா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, வராமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இல்லைங்களா? அதனால் வந்து இவருக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கிக்கவங்களுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விண்டோ டெலிவரி டிக்கெட் ஒன்று சப்ளை பண்ணுவாங்க. அந்த விண்டோ டெலிவரி டிக்கெட்டில் என்ன இருக்குன்னா வந்து அதை கொண்டுட்டு வரவங்க தான் அந்த லைசன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அஃபிஷியல் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விண்டோ டெலிவரி டிக்கெட்டை வந்து அட் த டைம் ஆஃப் லைசன்ஸ் இஷ்யூ அப்போவே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த டேர்ம் வந்து பார்த்துங்க, விண்டோ டெலிவரி டிக்கெட் வந்து ஃப்ராங்கிங் மிஷினில் யூஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்டு, லைசன்ஸி வந்து ரெக்கார்ட் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும். ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங், எந்த ஆஃபீஸில் போய் அவங்க போஸ்டிங் போடுறாங்களோ அவங்க வந்து ரெக்கார்ட் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும். டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். வெண்டர், ஆர்எம்எஃப்எம் வெண்டர், ஓகேங்களா, அந்த கம்பெனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் ரிப்பேர் மெயின்டைன் பண்ணணும். அதோட ப்ரிசர்வேஷன் பீரியட் 2 வருஷம். ஓகேங்களா? அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. ஃப்ராங்கிங் மிஷினோட இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 2000, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. நல்லா பார்த்துங்க, ஃப்ராங்கிங் மிஷின் வந்து இனிஷியலாக வந்து டெபாசிட் அமௌண்ட்டு மினிமம் 2000 ரூபாய், மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 ரூபா. 2000க்கு மேலே அவங்க வந்து 2100, 2200 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. சப்சீக்வெண்ட் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 1000, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. நல்லா பார்த்துங்க, இனிஷியல் வந்து 2100, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, சப்சீக்வெண்ட் 1000, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. ஓகேங்களா? நோ மேக்ஸிமம் லிமிட் ஃபார் ரீசார்ஜ். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலில் ஃப்ராங்க் பண்ணுறதுக்கும் எதுவும் நோ லிமிட் தான். ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணுறதும் நோ லிமிட், எவ்வளோக்கு வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டிக்கலில் அதிகபட்சம் இவ்வளோக்கு தான் ஸ்டாம்ப் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் எவ்வளோ கண்டிஷன் கிடையாது. ஓகேங்களா? அதுவும் நோ லிமிட் தான், இதுவும் நோ லிமிட் தாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸ்டாம்ப் வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கல் எங்கே ஒட்டுவோம்? ரைட் சைட் டாப் கார்னரில் ஒட்டுவோம். அதே மாதிரி ஃப்ராங்க் இம்ப்ரெஷனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில் வந்து ஒரு ஆர்டிக்கலில் ஃப்ராங்க் பண்ணணுங்க. ஃப்ராங்கிங் வில் பி அலவுட் அப் டு எனி அமௌண்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்டு தாங்க. இது இந்த ஒரு டேர்ம் பார்த்துக்குங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டேர்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோகன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனி, ஒரு பேங்க் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேங்க் சம்மந்தமாக ஏதோ ஒரு விளம்பரம் வந்து ஃப்ராங்கிங் மிஷின்லேயே வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதுவும் தாராளமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் விளம்பரம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டேக்லைன் டாக் சேவா ஜன் சேவான்னு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஏதோ ஒரு பேங்க்லேயோ அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதோ ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் ஒரு விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அவங்க எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வேணுனாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்லி ஒன் ஸ்லோகன் ஷுட் பி யூஸ்டு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்லோகனோ அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்டோ அவங்க எத்தனை வேணாலும் அப்ரூவல் வாங்கிக்கணும். கண்டிப்பாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து அதை அவங்க யூஸ் பண்ணணும். ஆனால் எத்தனை வேணாலும் அப்ரூவல் வாங்கிக்கலாம். பட் ஆனால் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கலில் ஒரு ஸ்லோகன் தான் யூஸ் பண்ணணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் இது நம்ம முன்னே பார்த்தது தாங்க. ரீஃபண்ட் வந்து 1 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும். டிடக்ஷன் வந்து 5% நம்ம டிடக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃப்ராங்கிங் மிஷினில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் 12. ஓகேங்களா? இது வந்து அந்த ஜென்ரல்ன்ற கேட்டகரியில் வருது. ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெட்டருக்கான ப்ரீபேமெண்ட் வந்து லெட்டருக்கு வந்து ப்ரீபேமெண்ட் நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுறோம்? ஸ்டாம்ப் கட்டி பண்ணுறோம். ஓகேங்களா? வந்து லெட்டருக்கு பணம் வந்து நம்ம எப்படி கட்டுறோம்னா ஸ்டாம்ப்பாக வாங்கி அமௌண்ட் கொடுத்து ஸ்டாம்ப்பாக வாங்கி ஸ்டாம்ப் ஒட்டி ஆர்டினரி ஆர்டிகல்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த ப்ரீபேமெண்ட் வந்து கேஷில் கட்டிக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் அடிக்கடி கேட்டுருக்குறாங்க. சர்டைன் போஸ்ட் ஆஃபீஸஸ், ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ் தான் அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண முடியும். எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆத்தரைஸ்டு பை த ஹெட் ஆஃப் த சர்க்கிள். நல்லா பார்த்துங்க, ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது வந்து சிபிஎம்ஜி. ஓகேங்களா? அவங்க வந்து இந்தந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ் ஆத்தரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 500 பாக்கெட்ஸ் அட் டைம் இன் பிக் சிட்டிஸ் அண்ட் 250 இன் ஸ்மால் டவுன்ஸ். ஓகேங்களா? ஒரு பெரிய சிட்டியில் 500 லெட்டரோ அல்லது சின்ன டவுனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 250 லெட்டரோ போஸ்டிங் போடுற அளவுக்கு யாராவது கேப்பபிள் இருக்கிறாங்க, ஒரு ஃபர்ம்ஸ் கம்பெனியோ அல்லது இண்டிவிஜுவல் பர்சன்ஸோ வந்து அவ்வளோ போஸ்டிங் போடுறாங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஷாக வாங்கிக்குவோம். அதர்வைஸ் மீதி எல்லோரும் ஸ்டாம்பாக ஒட்டி தான் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணணும். ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா?
ரெஜிஸ்டர் ஆர்டிகிளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு 15 மட்டும் கவுண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகிள் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஷாகவும் கொடுக்குறாங்க, ஸ்டாம்பாகவும் கொடுக்குறாங்க, டிஜிட்டல் மோட்லேயும் பேமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு ரூல் புக்கில் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து ஓல்டு டேர்மில் வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகிள் வந்து இதாக தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஓகே. ரெஜிஸ்டர் ஆர்டிகிள் வந்து ப்ரீபேமெண்ட் வந்து ஸ்டாம்ப் அமௌண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ரூல் ஃப்ரேம் பண்ணதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ரெஜிஸ்டர் ஆர்டிகிளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் லெஸ் தென் 50. ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ நம்ம அன்ரெஜிஸ்டர்ட் பேக்கேஜ்க்கு பார்த்துருந்தோம். அன்ரெஜிஸ்டர்ட் பேக்கேஜ்க்கு என்ன சொல்லியிருந்தாங்க, பிக் சிட்டிஸ்னால் 500, ஸ்மால் டவுன்ஸ்னால் 250 போடுறவங்க மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆர்டிகிளும் நாட் லெஸ் தென் 50 யாராவது போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் ஜேர்னல்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் ஜேர்னல் நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம எல்லாமே சிஸ்டமில் ஆன்லைனில் புக் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஜேர்னல் ஒன்று இருக்கும். அதில் மேனுவலாக கைப்பட எழுதி தான் ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ரெசிப்ட்டு அவங்களுக்கே நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி நீங்களே எழுதி எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கான கண்டிஷன் வந்து அவங்க நாட் லெஸ் தென் 50 ஒரு டைமில் போஸ்டிங் போட்டாங்கன்னா அவங்க இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டேர்ம் நான் வச்சுங்க, ஒரு சில செலக்டட் ஹெச்எஸ்ஜி கெசரட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் லெஸ் தென் 500 ஆர்டிகல்ஸ் அந்த ஆஃபீஸில் இருக்கிற யாரோ ஒரு ஃபர்ம்ஸோ விச் மீன்ஸ் ஆஃபீஸில் இல்லை அந்த ஜூரிஸ்டிக்ஷனில். ஓகேங்களா, அந்த ஆஃபீஸில் யாராவது போஸ்டிங் போடுறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டைமில் 500 ஆர்டிகலுக்கு கம்மி இல்லாமல் போடுறாங்க அப்படின்னா மீதி கேட்டகரிக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்ரெஜிஸ்டர் பேக்கேஜ் பார்த்தோம். அந்த அன்ரெஜிஸ்டர் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 500 இன் பிக் சிட்டிஸ், 250 இன் ஸ்மால் டவுன்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகல் 50 லெட்டர் போஸ்டிங் அவங்களும் இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மீதி கேட்டகரி ஆஃப் ஆர்டிகல் லெட்ரு, ஐஎல்சி, போஸ்ட் கார்டு, அன்ரெஜிஸ்டர் பார்சல் இவங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக 500 ஆர்டிகல் போட்டாங்கன்னா செலக்டட் ஹெச்எஸ்ஜி ஆஃபீஸில் மட்டும் ப்ரீபேமெண்ட்டு கேஷாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து ஸ்பாயில்ட் ஆர் டீஃபேஸ் ஸ்டாம்ப்ஸ். ஓகேங்களா, ஸ்பாயில் ஆன ஸ்டாம்போ அல்லது டீஃபேஸ் ஸ்டாம்ப்னா ஆல்ரெடி ஒரு லெட்டரில் வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அது டீஃபேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, டீஃபேஸ்னால் என்னது, ஸ்டாம்பில் வந்து டே ஸ்டாம்ப் அடிப்பாங்க, அதுதான் வந்து நம்ம டீஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி ஆல்ரெடி அதோட பர்பஸ் முடிஞ்ச ஏதோ ஒரு ஸ்டாம்பை வந்து திரும்பி அந்த ஆர்டிகிள்லேருந்து பிரித்து இந்த ஒரு லெட்டரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து cannot be recognized in payment of postage. அதெல்லாம் வந்து நம்ம பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆப்லிட்ரேட்டட், டீஃபேஸ்டு, டேர்ன், கட் ஆர் அதர்வைஸ் ரெண்டட் இம்பர்ஃபெக்ட். ஓகேங்களா, இந்த வார்த்தையெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஸ்டின் வந்துச்சுன்னா. ஓகேங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம அதை வந்து cannot be recognized in payment of postage. அதை வந்து நம்ம ஒரு அவங்க போஸ்டேஜுக்காக கட்டின ஒட்டின ஸ்டாம்ப்பாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்புன்னு சொல்லி ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் என்வலப்பு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நார்மல் என்வலப்பு என்னது, ஒரு 5 ரூபா என்வலப்பு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து ஆல்ரெடி 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கும். அது வந்து நமக்கு தெரியும். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகல் புக் பண்ணுறதுக்குமே வந்து 22 ரூபா 50 பைசா, 22 ரூபா ப்ளஸ் 1 ரூபாய்க்கு 23 ரூபாய்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப், ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்ரெஜிஸ்டர் போஸ்டல் ஆர்டிகலுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க, பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ஸ்டாம்பை, ஆல்ரெடி ஒரு லெட்டரில் வந்து அந்த ஸ்டாம்ப் இருக்குது, அது டெலிவரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாம்பை பிரித்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர்னா அது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம். எதுக்கு கீழேனா இந்தியன் பீனல் கோட். ஓகேங்களா, இந்தியன் பீனல் கோட் படி அது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம். ஓகேங்களா, இது ஒன்று பார்த்துங்க. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஷால் பி அஃபிக்ஸ்ட் ஆன் அன் ஆர்டிகல். ஒரு லெட்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு எந்த விதமான காரணத்துக்காகவும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல்ஸ் வந்து அதை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஃபிக்ஸிசியஸ் ஸ்டாம்ப்ஸுங்க. இதுலேருந்து நமக்கு அடிக்கடி கேள்விகள் இருக்குது. ஃபிக்ஸிசியஸ் ஸ்டாம்ப்ஸ்னால் போலியான ஸ்டாம்ப். ஓகேங்களா, இப்போ வந்து யாராவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டாம்ப் மாதிரியே வேறு யாராவது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரெடி பண்ணுறாங்க, போலியான ஸ்டாம்ப் தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கடுமையான குற்றம்ங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 263A ஆஃப் இந்தியன் பீனல் கோடு படி அது தண்டனைக்குரிய குற்றம். நல்லா பார்த்துங்க, ஃபிக்ஸிசியஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 263A ஆஃப் இந்தியன் பீனல் கோடு படி வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம். ஓகேங்களா, இது சும்மா லேட்டஸ்ட்டு ஆக்ட் தெரிஞ்சுக்கிங்க. இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஓகேங்களா, நம்ம வந்து பிஏ எக்ஸாமே பார்த்துருப்போம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஓல்டு ரூல் படி தான் கேட்டிருக்காங்க. அதனால்
இது கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஃபிக்ஸிஷியஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐபிசி 263A படி அது வந்து ஒரு அஃபென்ஸ். ஓகேங்களா. ஒருவேளை இன்கேஸ் நியூ ரூல் படி கேட்டிருந்தாங்கன்னா இதையும் பார்த்துங்க. நம்ம பியூர் ரெகுலேஷன்ஸ் 2024 இதுதான் இருக்குதுங்க. செக்ஷன் 186 ஆஃப் பாரதிய நியாய சன்ஹிதா. ஓகேங்களா. இப்போ இந்தியன் பீனல் கோடை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, பாரதிய நியாய சன்ஹிதான்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க வேறு ஒரு ஆக்ட் படி. ஓகேங்களா. அதனால் இந்த ஆக்ட் படி கேட்டாங்கன்னா செக்ஷன் 186. ஆனால் நமக்கு எக்ஸாம்பிள் இது வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, நாங்கள் கேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து இது தெரிஞ்சுங்க, ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். அதாவது வந்து நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரியே வேற ஒருத்தவங்க வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, திரும்பி தயாரிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு அஃபென்ஸ், தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் சொல்கிறாங்க. ஸ்டாம்ப் வந்து திரும்பி அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸஸ்க்காக, அதாவது ஃப்ளாட்லி பப்ளிகேஷனில் வந்து ஒரு படிப்புக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அதை பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், மஸ்ட் ஒன்லி பி இன் பிளாக். அந்த ஸ்டாம்ப் வந்து கண்டிப்பாக பிளாக் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து ஜென்ரல் ரூல்ஸ் அஸ் டு போஸ்டிங். ஓகேங்களா. லெட்டர் போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய ஜென்ரல் ரூல்ஸ் இருக்குது. அந்த ஜென்ரல் ரூல்ஸில் வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி லெட்டர் பேக்கெட் ஆர் பார்சல் ஹேஸ் டு பி ஸ்டாம்ப்டு வித் த டே ஸ்டாம்ப் ஆஃப் அட்லீஸ்ட் 2 போஸ்ட் ஆஃபீஸ். எல்லா லெட்டருமே போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்புகிற லெட்டரு குறைஞ்சது 2 போஸ்ட் ஆஃபீஸோட டே ஸ்டாம்பாக தான் நாங்கள் அடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் 2 போஸ்ட் ஆஃபீஸோட டே ஸ்டாம்ப் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரெஷர் வந்து அந்த லெட்டர் டீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு மூட்டையில் வந்து ஒரு 500 லெட்டர் போடுறாங்கன்னா கடைசியாக ஒரு லெட்டர் இருக்குதுன்னா அதுக்கு மேலே இருக்க லெட்டரோட வெயிட்டெல்லாம் அந்த லெட்டரில் தானே விழுவோம். அதனால் வந்து கிரேட் டீல் ஆஃப் ப்ரெஷர் அந்த லெட்டர் மூட்டைக்குள்ளன்னு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து அந்த லெட்டர் வந்து ப்ரெஷர் தாங்குற அளவுக்கான பேக் பண்ணி எடுத்துடுவாங்க, ஸ்ட்ராங்கான கவரில் பேக் பண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து பப்ளிக்கு இந்த பிஓ கைடு மூலிமா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த டேர்ம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. எவ்ரி லெட்டர் ஆர் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 போஸ்ட் ஆஃபீஸோட டே ஸ்டாம்ப்பு கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். ஓகேங்களா. 2 போஸ்ட் ஆஃபீஸோட டே ஸ்டாம்பாவது அடிக்கிற மாதிரி நீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை பார்த்துங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கேனாட் டேக் எனி ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் டு செக்யூரிட்டி ஃப்ரெகைல் ஆர்டிகல்ஸ். ஃப்ரெகைல் ஆர்டிகல்னால் அந்த நொறுங்கும் தன்மையுடைய அந்த கண்ணாடி பொருள் அது மாதிரி. ஓகேங்களா. அந்த மாதிரி ஆர்டிகல் வந்து நாங்கள் சேவ் பண்ணுறதுக்கு தனியாக எதுவும் ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து when wax cloth is used for an article it should be used as an inside cover. இதுவும் கேட்டுக்கிறாங்க. வேக்ஸ் கிளாத்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நமக்கு இந்த ஏடிஎம் செக் புக்கெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கவர் வந்து ஒரு மாதிரி மெழுகு கவர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப பிளாஸ்டிக்லேயே ஒரு மாதிரி இருக்கும். அதில் வந்து டேஸ்டம் படித்தாலும் வந்து அலைஞ்சிரும். அந்த மாதிரி கவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இன்சைடு கவராக யூஸ் பண்ணுங்கள். அதாவது விச் மீன்ஸ் இன்சைடு கவர்னால் அதுக்கு மேலே ஒரு கவர் யூஸ் பண்ணோம்னா அது இன்சைடு கவர் ஆகிடுது இல்லைங்களா. அதுக்கு மேலே வந்து டே ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன்லாம் வந்து அலையாத மாதிரி ஒரு நல்ல கவராக யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வேக்ஸ் கிளாத்தை இன்சைடு கவராக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறாங்க, இது கொஞ்சம் பார்த்துங்க. பப்ளிக் ஆர் அட்வைஸ்டு நாட் டு யூஸ் சீலிங் வேக்ஸ் ஃபார் சீல்ஸ் அண்ட் அவுட் சைடு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ். அதாவது வந்து சீலிங்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேகுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த செல்ஃப் லாக் அந்த டேக் வந்துருச்சு, டை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அரக்கு வச்சு சீல் வச்சுருந்தோம் இல்லைங்களா. அந்த அரக்கு வச்சு சீல் வச்சுருக்கு இன்னமும் நிறைய இடத்துல இருக்குது. அந்த அரக்கு வச்சு சீல் வைக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகலுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து பப்ளிக் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டில் நிறைய ஆர்டிகல் கூட பாஸ் ஆக போகுது. அப்படி நீங்கள் வந்து அந்த அரக்கும் வந்து மெல்ட் ஆகிடுச்சுன்னா அது வேறு ஒரு ஆர்டிகல் கூட ஒட்டிடும், அந்த ஆர்டிகலும் டேமேஜ் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், எ பீஸ் ஆஃப் டிஷ்யூ ஆர் அதர் தின் பேப்பர் ஷுட் பி லெட் ஆன் த வேக்ஸ். அதாவது வந்து அந்த வேக்ஸ் அரக்கு வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு சின்ன பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் என்ன சீல் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. போஸ்டிங் ஆஃப் காயின்ஸுங்க, இது பார்த்துங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காயினு, புல்லியானு, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு, ஜுவல்லரி, ஆர்டிகல்ஸ் ஆஃப் கோல்டு இதெல்லாம் வந்து அனுப்பணும். கரன்சிலாம் அனுப்பணுன்னா தாராளமாக அனுப்பிக்கலாம். பட் ஆனால் ஒன்லி இன்ஷூர்டு. ஓகேங்களா. நல்லா பார்த்துங்க, இன்ஷூர் பண்ணால் மட்டும்தான் அனுப்ப முடியுங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. மேனர் ஆஃப் அஃபிக்ஸிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், இது பார்த்துங்க. த ஸ்டாம்ப்ஸ் ஷுட் பி அஃபிக்ஸ்டு டு த ரைட் அண்ட் டாப் கார்னர் ஆஃப் த அதர் சைடு. நம்ம முன்னே பார்த்தோம் ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷனும் ரைட் அண்ட் டாப் கார்னர் தான். இப்போ ஒரு ஆர்டிக்கலில் ஸ்டாம்ப் போட்டணுன்னாலும் அந்த ரைட் அண்ட் டாப் கார்னர் தான். ஓகேங்களா.
ஓகேங்க. அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் அட்ரஸ் பார்க்க போகிறோங்க. மெத்தட் ஆஃப் அட்ரஸ் கிளாஸ் வந்து கிளாஸ் 26 வந்து பர்டிகுலர்ஸ் டு பி ஃபர்னிஷ்டு, என்னென்ன பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நம்பர் திரும்பவும் சொல்கிறாங்க. கிளாஸ் நம்பர் கொஞ்சம் கண்டிப்பாக படித்து வச்சுங்க. ஓகேங்களா, ஒரு 30 கிளாஸ் கிட்ட தான் இருக்கும். ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு எப்படி ஒன்று படிச்சிங்க. நம்ம வந்து போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5க்கு அந்த ரூல்லாம் வந்து ஒரு சிலர் இது பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ரூல் நம்பர் எதுவும் கேட்குறது இல்லைங்க. ரூல் நம்பர் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அதை படிக்காமல் விட்டுட்டா கூட ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரூல் நம்பர்லாம் நாங்களும் வந்து கிளாஸ்லேயும் சரி, எங்களோட கிளாஸ்லேயும் சரி, எங்கள் மெட்டீரியலையும் சரி, நாங்கள் வந்து அதை இது பண்ணுறதில்ல. ஓகேங்களா, அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, அதை படிங்க அப்படின்லாம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த பிஓ எடு பார்ட் 1 கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகேங்களா, கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டு பி ஃபர்னிஷ்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெட்டரில் அட்ரஸ் எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அட்ரஸியோட அட்ரஸ் வந்து சென்டர் ஆஃப் த ஃப்ரண்ட் சைடு. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பிஓ ரெகுலேஷன்ஸ் படிங்க. இன் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பிஓ ரெகுலேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அட்ரஸியோட அட்ரஸினா யாருக்கு லெட்ரு போய் சேருதோ அவங்க அட்ரஸி, யார் லெட்டர் அனுப்புகிறாங்களோ அவங்க சென்டர். ஓகேங்களா, சென்டரோட அட்ரஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை, லோயர் லெஃப்ட் ஹேண்டு தான். ஓகேங்களா, ஒரு லெட்டர் இருக்குதுன்னா இந்த இடத்துல லோயர் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும். டூ அட்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரெகுலேஷன்ஸ் படி சென்டர் ஆஃப் த ஃப்ரண்ட் சைடு, சென்டரில் எழுத சொல்கிறாங்க. முன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்களா ரைட் சைடுன்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சென்டர்னு சொல்கிறாங்க. ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 15 மில்லிமீட்டர், அதாவது வந்து 1.5 சென்டிமீட்டர் கேப் விடணுங்க. டாப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் கேப் விடணும். இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அட்ரஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரம் அட்ரஸ் எழுதுறீங்கன்னா இந்த ஃப்ரம்முக்கும் இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் வந்து மினிமம் 15 mm, அதாவது 1.5 சென்டிமீட்டர் இருக்கணும். பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் கேப் விடணும். ரைட் சைட்லேயும் 1.5 சென்டிமீட்டர் கேப் விடணும். கேப் விட்டுட்டு நீங்கள் மீதி பக்கத்தில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டாப்பில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 40 மில்லிமீட்டர், அதாவது 4 சென்டிமீட்டர் கேப் விட சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீவியஸாக 3 சென்டிமீட்டர்னு இருந்துச்சு. ஓகேங்களா, நிறைய இடத்துல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க 3 சென்டிமீட்டர்னு இருக்குதுன்னு சொல்லி. 3 சென்டிமீட்டர் பழசுங்க, 4 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா, 4 சென்டிமீட்டர் தான் கண்டிப்பாக ஆப்ஷனு ஆன்சராக இருக்கும். நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு ஒரு வேளை கொஸ்டினில் வந்துச்சு அப்படின்னா 4 சென்டிமீட்டர் தான் நீங்கள் ஆன்சர் போடணுங்க. அடுத்ததாக முக்கியமானது மட்டும் சொல்கிறேங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னே வந்து மொபைல் நம்பர் ஆப்ஷனல் லாஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா அட்ரஸ் பர்டிகுலர்ஸ் வந்து நேமு, கேர் ஆஃப், ஹவுஸ் பில்டிங் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக வந்து மொபைல் நம்பர் இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நேமு, கேர் ஆஃப், அட்ரஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்ததே மொபைல் நம்பர் வந்துருச்சு. இது பிஓ ரெகுலேஷன்ஸ் படி நடந்த சேஞ்சஸ், 2024 படி நடந்த சேஞ்சஸ்ங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இன் கேஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு ஃபாரின் கண்ட்ரீஸ் த அட்ரஸ் ஷுட் பி ரிட்டன் இன் ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் இன் அரபிக் நியூமரல்ஸ். அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒருத்தவங்க லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா அட்ரஸ் எப்படி எழுதணும்னா ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் இன் அரபிக் நியூமரல்ஸ். நல்லா பார்த்துங்க, இந்த அரபிக் நியூமரல்ஸ்ன்றதுக்கு பதிலாக அரபிக் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது கரெக்ட் தான். ஓகேங்களா, ஆல்ரெடி இருந்த பழைய ரூலில் வந்து அரபிக் ஃபிகர்ஸ்ன்னு தான் இருந்துச்சு. இப்போ வந்து அரபிக் நியூமரல்ஸ்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, அரபிக் நியூமரல்ஸ்ன்னு இருந்தாலும் சரி, அரபிக் ஃபிகர்ஸ்ன்னு இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒரே மீனிங் தான். நல்லா பார்த்துங்க, ஆர்டிக்கல் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகுதுன்னா ரோமன் லெட்டர் அண்ட் அரபிக் ஃபிகர்ஸ் அல்லது அரபிக் நியூமரல்ஸில் இருக்கணுங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட்டுங்க. கிளாஸ் 27 வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயில்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பர்சனல் சர்விங் இந்த ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். அதாவது வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. நம்பரு, ரேங்க், அதாவது நார்மலாக அட்ரஸ் எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது, இவங்களுக்கு வேறு மாதிரி எழுதணும். ஓகேங்களா, இவங்களோட அட்ரஸே இவ்வளோ தாங்க இருக்கணும். நம்பரு, ரேங்க்கு, நேமு, யூனிட்டு, பின்கோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 56 or 99 AP இந்த 2 பின்கோடுக்கு தான் அனுப்பணும். ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 900056 900099. 900056 டெல்லி, 900099 கொல்கத்தா. ஓகேங்களா, மொபைல் நம்பர் ஆப்ஷனல். இந்த இது அப்படி படித்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக 56 APO 99 APO தான் போடணும். போஸ்ட் டவுன் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அவங்க எங்கே இருந்தாங்கனாலும் சரி, நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே அவங்க வந்து தாராளமாக அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வார்த்தையும் இந்த அடுத்த கிளாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸுங்க. கிளாஸ் 28 என்ன சொல்கிறாங்கன்னா மெயில்ஸ் ஃபார் நேவி பர்சனல் சர்விங் இன் ஐஎன்எஸ் ஷிப்ஸ். ஓகேங்களா, ஐஎன்எஸ் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நேவி அஃபிஷியல்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெட்டர் அனுப்பணுன்னா கேர் ஆஃப் ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ் பாம்பே. இப்போ வந்து நம்ம கேர் ஆஃப் 56 APO 99 APOன்னு பார்த்த மாதிரி இந்த நேவி பர்சனலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேர் ஆஃப் ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸ் பாம்பே அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுங்க.
இது வந்து நம்ம போஸ்ட் பாக்ஸில் பார்க்க தாங்க போனோம். இருந்தாலும் சொல்கிறேன், போஸ்ட் பாக்ஸோட ரெண்டர் வந்து ஹேஸ் சீஸ்டு டு பி a ரெண்டர். அதாவது அவங்களோட ரெண்டல் பீரியட் முடிஞ்சிருச்சு, அவங்க ரெண்டராக இல்லை அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக போஸ்ட் பாக்ஸில் பார்த்துடலாம். சென்டரோட அட்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாட்டம் லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் எழுதணும். இப்போ தாங்க பார்த்தோம். இது பார்த்துங்க, இன்டிமேஷன் ஆஃப் அட்ரஸ் டு த கரஸ்பாண்டன்ஸ் அப்ராட். ஓகேங்களா, அதாவது பார்த்துட்டிங்கன்னா அப்ராடில் இருக்கிற ஃபாரினில் இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கவங்களோட அட்ரஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க, தமிழ்நாட்டில் இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக நேம் ஆஃப் த ஸ்டேட், ஓகேங்களா, ஸ்டேட்டோட பேர் கண்டிப்பாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறதுங்க கிளாஸ் 55 போஸ்ட் பாக்ஸஸ். ஓகேங்களா, போஸ்ட் பாக்ஸஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தோம், உங்களுக்கு தெரியுங்க. நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம், நீங்கள் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துருங்க. ஓகேங்களா, போஸ்ட் பாக்ஸ்ன்றது வேறு, லெட்டர் பாக்ஸ்ன்றது வேறு. நம்ம டெய்லி வந்து ஆஃபீஸில் லெட்டர் பாக்ஸை கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா, அது வந்து லெட்டர் பாக்ஸு. லெட்டர்ஸ்லாம் நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து எடுக்கிறோம், பப்ளிக் போஸ்டிங் போடுவாங்க, நம்ம வந்து டெய்லி கிளியர் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து லெட்டர் பாக்ஸு. போஸ்ட் பாக்ஸ்ன்றது வேறு. ஓகேங்களா, போஸ்ட் பாக்ஸ்ன்றது நீங்கள் வந்து இப்போ அதெல்லாம் டிஜிட்டல் மோட்லலாம் வந்துருச்சு. நீங்கள் அதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் விஷுவலைஸாக கொடுக்கலான்னு பார்த்துருந்தோம். லாஸ்ட் மினிட்ல எங்களால் அதெல்லாம் பண்ண முடியலைங்க கிளாஸில். போஸ்ட் பாக்ஸ்ன்றது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செட்டப் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரேக் இருக்கும். ஓகேங்களா, 1 2 3 4 5 6ன்னு ஒவ்வொன்றும் ஒரு ரேக் இருக்கும். கஸ்டமர்ஸோட லெட்டரை வந்து இந்த இதில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து தனியாக ரெண்டல் அமௌண்ட் கட்டி கஸ்டமர் வாங்கி வச்சுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி வந்து அவங்க ரெண்டலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட ப்ரிமிசஸில் இருக்கும். இவங்க வந்து இப்போ ஒன்றுன்ற ஒரு ரேக்கை வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரெண்டலுக்கு எடுத்து வச்சுருக்காங்க, வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கஸ்டமருக்கு வர லெட்டர்லாம் வந்து இந்த அவங்க வீட்டுக்கு டெலிவரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த 1ஆம் நம்பர் ரேக்கில் நம்ம போட்டு வச்சுருவோம். ஓகேங்களா, நம்மக்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சாவி இருக்கும், கஸ்டமர்கிட்ட ஒரு சாவி இருக்கும். கஸ்டமர் வந்து என்ன பண்ணலாம், ஆஃபீஸோட எந்த டைமில் வேணாலும் வந்து அந்த 1ஆம் நம்பர் ரேக்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க லெட்டரை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா, இந்த ஃபெசிலிட்டி வந்து போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சர்டைன் போஸ்ட் ஆஃபீஸஸ், ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கும். அது எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குன்னு யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். இப்போ இந்த பிஏ எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்களா. போஸ்ட் பாக்ஸஸ் வந்து எந்தெந்த ஆஃபீஸில் அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணுறது யாருன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள்ங்க. இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் யார்கிட்ட கொடுக்கணுன்னா போஸ்ட் மாஸ்டர் கொடுக்கணும். ஓகேங்களா, எந்த போஸ்ட் பாக்ஸு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் குடியிருக்கீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் மாற்றுறீங்க. ஓகேங்களா, வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் 211 வெஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அட்ரஸில் குடியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிற்காலத்தில் அட்ரஸை மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணதுலேருந்து 7 நாளைக்குள்ளே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணேன்னா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் இஸ் லயபிள் டு பி வித்ரான், உங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டியை நாங்கள் வித்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு ரெண்டரும் வந்து எனக்கு இந்த போஸ்ட் பாக்ஸில் இந்த பர்டிகுலர் நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நிறைய ரேக் இருக்கும், எனக்கு இந்த ரேக் தான் வேணும், இந்த கீழே இருக்கிற ரேக் தான் வேணும்னு சொல்லி யாரும் டிமாண்ட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா, அடுத்ததாக இது பார்த்துங்க, ரெனியூவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 15 days பிஃபோர் எக்ஸ்பைரி கொடுக்கணும். போஸ்ட் பாக்ஸ்க்கான ரெனியூவல் வந்து இப்போ வந்து அது லைசன்ஸ் வேலிடிட்டி வந்து 31st December ஆஃப் த 3rd calendar yearன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அந்த லைசன்ஸ் வேலிடிட்டி பார்க்குறோங்க, அது வந்து வேலிடிட்டி முடிய போகுதுன்னா வந்து 15 days பிஃபோர் எக்ஸ்பைரி வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, லைசன்ஸ் பீரியட் இப்போ பின்னாடி தான் வருங்க. இந்த ஒரு வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம எல்லா லெட்டரையும் போஸ்டிங் போட்டுருவோமானா கண்டிப்பாக எல்லா லெட்டரையும் நம்ம வந்து போட மாட்டோங்க. ஒன்லி ஃபுல்லி ப்ரீபெய்டு அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க, ஃபுல்லாக பணம் கட்டி இருக்கிற அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல் மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ பிஓ ரெகுலேஷன்ஸ் 2024 படி ரெஜிஸ்டர் ஆர்டிகளும் கஸ்டமர் விஷ் பண்ணால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேர்டிங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நம்மளோட பிஓ கேட் பார்ட் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்ரிஜிஸ்டர்னு தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் இப்போதைக்கு ரெஜிஸ்டர்ன்ற டேர்மை ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஒன்லி ஃபுல்லி ப்ரீபெய்டு அன்ரெஜிஸ்டர் ஆர்டிக்கல், இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கேன், அடிக்கடி கேட்பாங்க. மற்றபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆர்டிக்கல், இன்சூர்டு, விபி அல்லது மணி ஆர்டர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. த்ரூ போஸ்ட்மேன் மூலிமா தான் டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா,
இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் தட் there இஸ் நோ போஸ்ட் பாக்ஸ், ஒருவேளை வந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு, போஸ்ட் பாக்ஸ் இப்போ வந்து ஏபிசின்றவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 210 அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்துருச்சு. ஆனால் அவர் பேரில் வந்து எந்த விதமான போஸ்ட் பாக்ஸும் அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லெட்டர் நம்ம கண்டிப்பாக டெலிவரி பண்ண மாட்டோம், ரிட்டர்ன் தான் அனுப்புவோங்க, சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்குறாங்க. ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு அதர் பர்சன், அதாவது பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் யார் ரெண்டலுக்கு எடுத்துருக்காங்களோ அவங்கள தவிர வேறு யாருக்கும் நம்ம டெலிவரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் விதிவிலக்கு சொல்கிறாங்களா. லெஜிட்டிமேட் பர்சனல் ஆஃப் அ ஃபர்ம் ரெண்டிங் ஏ போஸ்ட் பாக்ஸ், அவங்க அல்லது அவங்க ரெண்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது கெஸ்ட் யாராவது இருக்கிறாங்க, அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனோட ட்ரைனீஸு, இன்மேட்ஸு, அல்லது கேஷுவல் விசிட்டர்ஸ் ஆர் கமர்ஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஓகேங்களா. இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். இவங்களோட லெட்டரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெண்டரோட போஸ்ட் பாக்ஸ்லேயே நம்ம போஸ்டிங் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ரெண்டர் கேன் கெட் டெலிவரி ஆஃப் த போஸ்ட் ஆர்டிகல்ஸ் டு அதர் அலைடு கன்சர்ன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாரு, ஏன்ற கம்பெனிக்கு வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து ரெண்டலுக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காரு. திரும்பி வந்து அவர் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதே கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் பாக்ஸ் என்ன நம்பரில் இருக்கோ 1 2 3 இருக்குன்னா அதே நம்பரில் வந்து இந்த கம்பெனியும் ஒரு ரன் பண்ணணும், அதுக்கு வர ஆர்டிகலையும் இதே நம்பரில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாருன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பேமெண்ட் ஆஃப் செப்பரேட் ஃபீஸ், நல்லா பார்த்துங்க, தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண முடியுங்க. இந்த ஒரு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுங்க. போஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. ரெண்டல் அப்படின்னா அவங்க வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கான வாடகை. செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது நம்ம அந்த போஸ்ட் பாக்ஸுக்கான லாக் அண்ட் கீ, ஓகேங்களா, பூட்டு சாவி இருக்குது இல்லைங்களா, அந்த பூட்டு சாவி வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் சப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா. அதனால் அதுக்கான ஒருவேளை ஒரு பூட்டை தொலைச்சிட்டாலோ அல்லது உடச்சிட்டாலோ சாவி ஏதோ ஒன்று தொலைச்சிட்டாலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டாக நம்ம வாங்கி வச்சுக்கோம், ஓகேங்களா. அந்த டைமில் நம்ம அவர்கிட்ட ரெக்கவரி பண்ண முடியாமல் போகலாம். அதுக்காக வந்து ஒரு சேஃப்டி மெஷராக வந்து நம்ம அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கிறோம். அதுதான் செக்யூரிட்டி டெபாசிட்டுங்க. ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டு பி பெய்டு இன் அட்வான்ஸ், ஓகேங்களா. அவங்க வந்து போஸ்ட் மாஸ்டர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க போவாங்க இல்லைங்களா, அந்த டைம்லேயே வந்து ரெண்டல் அமௌண்ட் கட்டிடணும். ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் அப்படி கிடையாதுங்க. ஆன் த அலாட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ், நல்லா பார்த்துங்க, போஸ்ட் பாக்ஸ் வந்து கஸ்டமருக்கு அலாட் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்க அமௌண்ட் கட்டினாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷனும் ப்ளஸ் ரெண்டல் அமௌண்ட்டு ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணணும், ரெண்டல் அமௌண்ட் கட்டிட்டு போஸ்ட் மாஸ்டர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கணும். போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார், அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்ளிகேஷன் எலிஜிபிள் தான், இவங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட் பாக்ஸ் வந்து அலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணுறாரு. ஏதோ ஒரு நம்பர் 204 ஒரு போஸ்ட் பாக்ஸ் அலாட் பண்ணுறாருன்னா அலாட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெண்டர் என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் கட்டணும். அந்த லாக் அண்ட் கீக்காக செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டாருன்னா கட்டினதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து அவருக்குன்னு ஒரு சாவி கொடுத்துருவாங்க, அந்த போஸ்ட் பாக்ஸில் லாக் போட்டு விட்டுருவாங்க, ஓகேங்களா. அடுத்ததாக இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேங்க. இது பார்த்துங்க, இஃப் த லாக் அண்ட் கீ ஆர் நாட் சரண்டர் டு த போஸ்ட் மாஸ்டர் வித்தின் 15 days ஆஃப் எக்ஸ்பைரி, ஓகே, உங்களை இப்போ வந்து டிசம்பர் 31 உங்களோட போஸ்ட் பாக்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, லைசன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த 15 நாளைக்குள்ளே வந்து அந்த லாக்கும் கீயும் வந்து சரண்டர் பண்ணல அப்படின்னா அவங்க இப்போ ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. பீரியட் ஆஃப் அலாட்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பீரியட் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மந்த் வந்து அவங்களுக்கு சேங்ஷன் ஆகுதோ அந்த மந்தோட ஃபஸ்ட்டு டேட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த் இமீடியட்லி சக்சீடிங் த பீரியட் ஆஃப் இது வந்து ரெனியூவலுக்கு, ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து February 15 வந்து ஒருத்தவங்களுக்கு லைசன்ஸ் கிராண்ட் ஆகுது அப்படின்னா அது எப்போலேருந்து வேலிட் ஆன மாதிரி கணக்குனா February 1 அந்த லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரம் த ஃபஸ்ட் டே ஆஃப் மந்த் இன் விச் த போஸ்ட் பாக்ஸ் இஸ் அலாட்டட், ஓகேங்களா. அதே மாதிரி ரெனியூவல் பீரியட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எப்போ முடியுது, இப்போ டிசம்பர் 31 முடியுதுங்களா, அதுக்கு அடுத்த நாள் என்னது இமீடியட்லி சக்சீடிங் த பீரியட் ஆஃப் ப்ரீவியஸ் அலாட்மெண்ட் டிசம்பர் 31, அதோட இமீடியட் சக்சீடிங் டேட் என்னது ஜனவரி 1 இப்போ ரெனியூவல் ரெண்டல் பீரியட் வந்து கமெண்ட்ஸ் ஆன மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஃப்ராங்கிங் மிஷினுக்கு விண்டோ டெலிவரி டிக்கெட்டுன்னு கான்செப்ட் பார்த்த மாதிரி போஸ்ட் பாக்ஸுக்கும் விண்டோ டெலிவரி டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இப்போ வந்து போஸ்ட் பாக்ஸில் வந்து ஒருத்தவங்க லெட்டர் எடுக்க வராங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த விண்டோ டெலிவரி டிக்கெட் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக இது அந்த விண்டோ டெலிவரி டிக்கெட்ன்ற வார்த்தை எதுக்குன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகங்க. இந்த ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு போஸ்டல் ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் நம்ம போஸ்ட் பாக்ஸ் சைஸை விட பெருசாக இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பல்காக இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ளே வைக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் வச்சுருவாங்க. அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ளே உங்களோட லெட்டர் வந்து டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் வச்சுருப்பாங்க. அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பை வந்து அந்த கஸ்டமர் எடுத்து பார்த்துட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த லெட்டரை கொடுத்து அவரோட ஆர்டிக்கல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இஃப் த ரெண்டர் டஸ் நாட் கிளியர் இட் ஃபார் அ வீக், ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குதுன்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு வாரமாக வந்து ஒரு ரெண்டர் வந்து கிளியர் பண்ணவே இல்லை, அதுலேயே லெட்டர்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவார் கஸ்டமருக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து அந்த இதை கிளியர் பண்ணுங்கள், லெட்டர்லாம் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. ஓகேங்களா, ஒருத்தவங்களுக்கு வந்து போஸ்ட் பாக்ஸ் மூலிமா டெலிவரி வேணும்னா அவங்களோட அட்ரஸ் வந்து பேர், அது கீழே போஸ்ட் பாக்ஸ் நம்பர் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து கிளாஸ் 56ங்க, போஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, போஸ்ட் பேக்குன்றது ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக ஒரு பேகு தான். ஓகேங்களா, ஒரு பை தான். அந்த பைக்கு வந்து ஒரு லாக் அண்ட் கீ இருக்கும். லாக் அண்ட் கீனா பூட்டு சாவி தான். ஓகேங்களா, இப்போ போஸ்ட் பாக்ஸுக்கான லாக் அண்ட் கீ யார் கொடுக்குறா? நம்ம டிபார்ட்மெண்ட் சப்ளை பண்ணுது. அது மாதிரி கிடையாதுங்க. போஸ்ட் பேக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி வந்து ரெண்டர் தான் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அவருக்கான லெட்டர்லாம் வந்து அந்த போஸ்ட் பேக்கில் போட்டு லாக் பண்ணி வச்சுருவோம். அந்த விண்டோ டெலிவரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் அந்த பேக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இஸ் அவைலபிள் டு ஆல் டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ். நல்லா பார்த்துங்க, நம்ம வந்து போஸ்ட் பாக்ஸில் என்ன பார்த்துருந்தோம், போஸ்ட் பாக்ஸ் வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்காது. ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பார்த்து எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுக்கலாம்னு சொல்கிறாரோ அங்கே மட்டும் தான் இருக்குன்னு பார்த்துருந்தோம். பட் ஆனால் போஸ்ட் பேக் அப்படி கிடையாதுங்க, எல்லா டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இருக்கும். வெதர் போஸ்ட் பாக்ஸ் சிஸ்டம் இஸ் அவைலபிள் தேர் ஆர் நாட், போஸ்ட் பாக்ஸ் சிஸ்டம் அவைலபிளாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக இந்த போஸ்ட் பேக் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டல் அமௌண்ட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, போஸ்ட் பாக்ஸ் ஆர் போஸ்ட் பேக். ஓகேங்களா, ரெண்டில் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயருக்கு 150 ரூபா அல்லது 3 மாதத்துக்கு வாங்குறாங்கன்னா 50 ரூபா. ஓகேங்களா, இப்போ ரெண்டுமே வேணும், போஸ்ட் பாக்ஸும் வேணும் போஸ்ட் பேக்கும் வேணும்னா ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா அல்லது 3 மாதத்தோட கம்மியாக தான் வேணும்னா 80 ரூபாங்க. 50, 150, 80, 250 படிச்சிங்க கேட்டாலும் கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிக்கல். ஓகேங்களா, இப்போ அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிக்கல்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம நார்மல் பப்ளிக் அனுப்புகிற லெட்டர் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கான நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க. முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன் பார்த்துங்க. அதை பற்றின அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்டேஜ் கட்டுனாலும் சரி கட்டலைனாலும் சரி. ஓகேங்களா, ப்ரீபெய்டாக இருந்தாலும் சரி ப்ரீபேமெண்ட் இல்லைனாலும் சரி. ப்ரீபேமெண்ட்னால் என்னதுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த லெட்டருக்கு உண்டான சார்ஜ் வந்து முன்கூட்டியே கட்டியிருந்தாங்க அப்படின்னா ப்ரீபேமெண்ட் ப்ரீபெய்டுன்னு சொல்லுவோம். கட்டாமல் விட்டாங்கன்னா அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நார்மல் பப்ளிக் என்ன பண்ணுறோம், நார்மல் பப்ளிக் வந்து அமௌண்ட் கட்டாமல் விட்டு அனுப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து டபுள் த சார்ஜ் வாங்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிக்கலுக்கு சிங்கிள் சார்ஜ் வாங்குவோம். இப்போ வந்து ஒரு 5 ரூபா கட்ட வேண்டிய ஒரு லெட்டருக்கு வந்து எந்த விதமான அமௌண்ட்டுமே கட்டாமல் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம நார்மல் பப்ளிக்காக இருந்தால் என்ன பண்ணுவோம், 10 ரூபா சார்ஜ் வாங்குவோம். அதுவே வந்து ஒரு அஃபிஷியல் ஆர்டிக்கல் கவர்மெண்ட் ஆர்டிக்கலாக இருந்தால் 5 ரூபா தான் சார்ஜ் வாங்குவோம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துக்கலாங்க. இப்போ அடுத்த பாயிண்டில் வரும், அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அவங்க ப்ரீபேமெண்ட் பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி கண்டிப்பாக மஸ்ட் பியர் த சூப்பர்ஸ்கிரிப்ஷன். சூப்பர்ஸ்கிரிப்ஷனாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு லெட்டரில் வந்து மேலே இப்போ வந்து நமக்கு ஒரு லெட்டர்லாம் என்ன பண்ணுறது, நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான லெட்டர் ஆன் போஸ்டல் சர்வீஸ்னு வருது இல்லைங்களா. அதே மாதிரி கவர்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ், ஆன் சர்வீஸ் அப்படின்னு 2 வகையான சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து யார் யூஸ் பண்ணணும்னா when posted by government officials authorized to use service stamps. நல்லா பார்த்துங்க, சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை ஆத்தரைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க.
அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் போட்டாங்கன்னா இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ். அதுவே வென் போஸ்டட் பை ஆல் அதர்ஸ், வேறு யாராவது போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஆத்தரைஸ் பண்ணி வச்சுருக்கிற வேறு யாராவது போஸ்டிங் போடுறாங்கன்னா ஆன் சர்வீஸ்னு யூஸ் பண்ணணும். நல்லா பார்த்துங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆத்தரைஸ்டு டு யூஸ் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ்னால் ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ், ஆல் அதர்ஸ் வேறு யாராவது போடுறாங்கன்னா ஆன் சர்வீஸுங்க. இந்த பாயிண்ட் பார்த்துங்க. சர்வீஸ் பார்சல் அனுப்புகிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து நம்ம நார்மல் பார்சலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நார்மல் பார்சல் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அனுப்புகிறாங்கன்னா ஒரு பார்சலில் ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் இருக்கணும். ரிட்டன் கம்யூனிகேஷனாக லெட்டர் தான் இருக்கணும். இப்போ பார்சல்னால் ஜென்ரலாக அதில் பொருள் அந்த மாதிரி கன்சைன்மெண்ட்ஸ் தான் அனுப்பணும். நீங்கள் வந்து லெட்டராக அனுப்புகிறீங்க அப்படின்னா பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ், பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ், ஓகேங்களா. நார்மல் லெட்டர் அனுப்புகிறீங்கன்னா ஒரு பார்சலுக்கு ஒன்று தான் இருக்கணும். ஒன்றுக்கு மேலே இருந்தால் அதை வந்து அன்பெய்டு லெட்டராக ட்ரீட் பண்ணி நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இப்போ பின்னாடி பார்க்க தாங்க போகிறோம். அந்த கண்டிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அஃபிஷியல் பார்சலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அஃபிஷியல் பார்சல் வந்து எத்தனை ரிட்டன் கம்யூனிகேஷன் வேணாலும் இருந்துக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து ஒரு ஃபைல் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஃபைலில் ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் இருக்கும். இப்போ நிறைய ஃபைல் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு 50-60 ஃபைல் சேர்ந்து ஒரு பேக்கில் போட்டு கட்டுறாங்க. ஓகேங்க, ஒரு பேக்கில் போட்டு கட்டும்போது ஒரு ஃபைலில் ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன், இந்த ஆன் சர்வீஸ், ஆன் கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் யார் அதை ஆத்தரைஸ்ட் அஃபிஷியலாக யார் இருக்காங்களோ அவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணும் விதமாக என்ன பண்ணணும்னா அவங்களோட கையெழுத்தும் அஃபிஷியல் டிசைக்னேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லி போடுறாங்கன்னா லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் இந்த ஃப்ரம் அட்ரஸ் எழுதுறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அந்த அஃபிஷியலோட கையெழுத்தும் பேரும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பேரில் விச் மீன்ஸ் டிசைக்னேஷன். ஓகேங்களா. இப்போ பிடிஓ அப்படின்னா அவங்களோட அப்ரிவேட்டட் டிசைக்னேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அது மாதிரி அவங்களோட அப்ரிவேட்டட் டிசைக்னேஷன் ஃபுல்லாகவே தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் பார்த்துங்க. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எம்போஸ்ட் ஆன் சர்வீஸ் போஸ்ட் கார்டு. இப்போ வந்து நம்ம சர்வீஸ் ஸ்டாம்ப்புனா ஒன்று இருக்கும். இப்போ நம்ம நார்மல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரி இருக்காது. ஓகேங்களா. ரெட் கலரில் இருக்கும். நம்ம அந்த சர்வீஸுன்ற வார்த்தை அதில் இருக்கும். ஓகேங்களா. அதனால் அதை வச்சு நம்ம வந்து அது சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்புன்னு கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி போஸ்ட் கார்டு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வீஸ் போஸ்ட் கார்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே சர்வீஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. சூப்பர்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர் டெபோ இஸ் நாட் ரெக்கார்ட். நல்லா பார்த்துக்குங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. இந்த பாயிண்ட் பார்த்துங்க. டெலிவரி அண்ட் ரீடைரக்ஷன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் சூப்பர்ஸ்கிரைப்டு ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் ஆர் ஆன் சர்வீஸ் ஆர் கவர்ன்டு பை த அஃபிஷியல் டிசைக்னேஷன் ஆஃப் த அட்ரஸ். அதாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ்னு ஒருத்தருக்கு லெட்டர் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஏபிசின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக இருக்கார். ஓகேங்களா. ஏபிசின்றவர் என்ன பண்ணுறாரு, இசட் அப்படின்ற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக இருக்கிறார். ஓகேங்களா. போஸ்ட் மாஸ்டர் இசட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு ஒய்ன்ற ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு. இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் வருது. ஓகேங்களா. ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து ஏபிசின்றவருக்கு ஒரு லெட்ரு வருது. போஸ்ட் மாஸ்டர் இசட் போஸ்ட் ஆஃபீஸ்னு போட்டு ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்ரு வந்து இவர் வேறு ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டதுனால அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம அனுப்புவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி அனுப்ப மாட்டோம். அவரோட டிசைக்னேஷன் எந்த ஆஃபீஸில் இருக்கோ அந்த டிசைக்னேஷனுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா. இசட்ன்ற போஸ்ட் ஆஃபீஸில் யார் போஸ்ட் மாஸ்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, டெலிவரியாக இருந்தாலும் சரி ரீடைரக்ஷனாக இருந்தாலும் சரி அந்த அஃபிஷியல் டிசைக்னேஷன் தான் நம்ம கணக்கு, பேர் கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கிளாஸ் 199 சொல்கிறாங்க பாருங்கள். 199 அன்பெய்டு அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்திங்கன்னா அன்பெய்டு அஃபிஷியல் ஆர்டிகலாக இருந்தால் டபுள் த டெஃபிஷியன்சி, இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஆர்டிகல்னால் டபுள் த டெஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி, டபுள் த ப்ரீபெய்டு ரேட்டு டபுள் த டெஃபிஷியன்சியான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாதுங்க. பப்ளிக்கோட லெட்ரு. ஓகேங்களா. பப்ளிக்கோட லெட்ரு ப்ரைவேட் லெட்டர்னா தான் வந்து நார்மல் பப்ளிக் அனுப்புகிறாங்கன்னா தான் அவங்க பணம் கட்டாமட்டாங்கன்னா 5 ரூபா கட்டாமட்டாங்கன்னா அது 10 ரூபா டபுள் சார்ஜாக வாங்கிக்கும். ஆனால் அந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்பெய்டு ஆர்டிகல்னால் ப்ரீபெய்டு ரேட் 5 ரூபா கட்டாமட்டாங்கன்னா 5 ரூபாயே தான் சார்ஜ் வாங்கிக்கும். இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு 3 ரூபா கட்டிட்டு 2 ரூபா கட்டாமட்டாங்கன்னா அந்த 2 ரூபா தான் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஒரு வார்த்தை நல்லா பார்த்துங்க. ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஆன் பார்சல்ஸ் இஸ் கம்பல்சரி. இப்போ எல்லாமே அன்ரிஜிஸ்டர்டு பார்சல்ன்ற கான்செப்டே இல்லை, வெறும் ரெஜிஸ்டர் பார்சல் மட்டும்தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ப்ரீபேமெண்ட் மஸ்ட்டு தான். இது வந்து அன்ரிஜிஸ்டர் பார்சல் இருந்த காலத்திலே சொல்கிறாங்க, ப்ரீபேமெண்ட் வந்து கம்பல்சரிங்க. அஃபிஷியல்ஸ் என்டைட்டில் டு யூஸ் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ். யாரெல்லாம் வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எக்ஸப்ட் லீவில் இருக்கிறவங்க, ரிட்டையர் ஆனவங்க, இவங்களை தவிர மீதி எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுமே வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கல் ஃபண்ட் அஃபிஷியல்ஸ் முக்கியமானது மட்டும் சொல்கிறாங்க. ஒருவேளை சர்வீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, ஓகேங்களா, சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்டினரி ஸ்டாம்ப் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிக்கலாக ட்ரீட் பண்ணிக்குவோம். ஆனால் அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸோட இன்சார்ஜ் யாரோ அவங்ககிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். திரும்பி அவங்க அதே தப்பே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் த சர்க்கிள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்துங்க, சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 5 ரூபா ஒரு லெட்டருக்கு அமௌண்ட் கட்டியிருக்கணும். அவங்க வந்து 2 ரூபா தான் கட்டியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை டெலிவரி ஆகும்போது 3 ரூபா சார்ஜ் வாங்குவோம் இல்லைங்களா. அந்த 3 ரூபாய்க்கு பதிலாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து என்கிட்ட சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, 3 ரூபாய்க்கு உண்டான ஸ்டாம்ப் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா காசுக்கு பதிலான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டோம். சர்வீஸ் ஸ்டாம்பை நம்ம வாங்கிக்க மாட்டோம் இன் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்ங்களா. அவங்க 3 ரூபா காசு கொடுக்கணுன்னா 3 ரூபா காசாக தாங்க நம்மக்கிட்ட கொடுக்கணும். அடுத்ததாக வந்து கேம்ப் ஆர்டிகல்ஸ், ஸ்பெஷல் பேக், கேம்ப் பேக், ஓகேங்களா. இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். இப்போ சும்மா ஓரளவு சொல்ல பாருங்க. கேம்ப் ஆர்டிகல்ன்றது நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபெசிலிட்டி ஹை கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அந்த மாதிரி அஃபிஷியல்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க எங்கெல்லாம் கேம்ப் போகிறாங்களோ அவங்களுக்கு வர லெட்டரை எங்கே போகிறாங்களோ அங்கேயே போய் நம்ம டெலிவரி பண்ணி கொடுப்போம். அதுதான் கேம்ப் ஆர்டிகல்ங்க. இந்த கேம்ப் ஆர்டிக்கல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கட்டினாங்கன்னா அது ஸ்பெஷல் பேக், ஓகேங்களா. கேம்ப் ஆர்டிக்கல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கட்டினாங்கன்னா அது கேம்ப் பேக் கிடையாதுங்க, கண்டிப்பாக தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. கேம்ப் ஆர்டிக்கல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கட்டினாங்கன்னா அது ஸ்பெஷல் பேக்கு. கேம்ப் பேக்குன்றது பார்த்துட்டிங்கன்னா இப்போ பிரசிடென்ட் இருக்கார், அவரோட ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு சைன் வாங்குறதுக்கான நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அவரோட ஆஃபீஸ்லேருந்து அவருக்கோ அல்லது அவர்கிட்ட இருந்து அவரோட ஆஃபீஸ்க்கோ லெட்டர் ஒரு பேக் போச்சு, ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பேக் போச்சுன்னா அது கேம்ப் பேக்குங்க. இதில் வந்து நம்ம என்ன வகையான ஆர்டிக்கல்லாம் டெலிவரி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் மெயிலு, இன்லேண்ட் ரெஜிஸ்டர், அன்ரெஜிஸ்டர் லெட்டர்ஸு, போஸ்ட் கார்டு, நியூஸ் பேப்பரு, புக் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட், இதெல்லாம் தான் வந்து நம்ம பண்ணுவோங்க. முக்கியமான வார்த்தை வந்து அந்த லெட்டரில் வந்து அட்ரஸ் வந்து கேம்ப்புன்னு போட்டிருக்கணும் வித்தவுட் த அடிஷன் ஆஃப் த நேம் ஆஃப் எனி போஸ்ட். இப்போ பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்ஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லி மட்டும்தாங்க இருக்கணும். நியூ டெல்லின்ற வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பெஷல் பேக்னால் என்ன சொன்னோம், இந்த கேம்ப் ஆர்டிக்கல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கட்டினாங்கன்னா அதுதான் ஸ்பெஷல் பேக்கு. அந்த ஸ்பெஷல் பேக் வந்து சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்லேயும் வந்து டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு மட்டுங்க. இப்போ வந்து கேம்ப் பேக்னு ஒன்று சொல்லியிருந்தோம்லங்க. இப்போ வந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து அவருக்கோ, இப்போ கவர்னர் இருக்காருன்னா கவர்னரோட ஆஃபீஸ்லேருந்து கவர்னருக்கோ அல்லது கவர்னர்கிட்டருந்து அவரோட ஆஃபீஸ்க்கோ வந்து ஃபைல்ஸ், அஃபிஷியல் ஃபைல்ஸ்லாம் போகுது அப்படின்னா அவங்க வந்து கேம்ப் பேக்காக அனுப்பிக்கலாம். அந்த கேம்ப் பேக் வந்து அவங்க எப்படி வேணாலும் அனுப்பிக்கலாம், அவங்கள பார்சலாகவும் அனுப்பிக்கலாம், லெட்டராகவும் அனுப்பிக்கலாம். பார்சலாக அனுப்புகிறாங்கன்னா, சர்ஃபேஸ் பார்சலாக அனுப்புகிறாங்கன்னா அந்த பார்சல் வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் வெயிட்டு நம்ம பார்சலுக்கு என்ன கண்டிஷனோ அதே தான், ஓகேங்களா. 20 கிலோனா 20 கிலோ அதே தான் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பார்சல் வந்து 10 கிலோவுக்கு உண்டான போஸ்டேஜ் சார்ஜு ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இல்லாமல் ஒரு இன்சிடென்டல் சார்ஜ் கட்டணும். நல்லா பார்த்துங்க, சர்ஃபேஸ் ரூட்டில் அந்த கேம்ப் பேக்கை புக் பண்ணாங்க அப்படின்னா, சர்ஃபேஸ்னால் தரைவழி பயணம், ஏர் பார்சல்னால் வான்வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, ஓகேங்களா. அந்த மாதிரி இப்போ ரயில்வேல ரிவர் ஸ்டீமர் லைன்ஸில், அதாவது ரயில்வேஸில் அல்லது ஷிப் மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க அல்லது எம்எம்எஸ் மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சர்ஃபேஸ் தரைவழி பயணமாக லெட்டர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது, வான்வெளியில் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது வந்து ஏர் மெயில், ஓகேங்களா. அந்த மாதிரி சர்ஃபேஸில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இன்சிடென்டல் சார்ஜஸ்னு அடிஷ்னலாக வாங்குவோம். எது, போஸ்டேஜ் சார்ஜு, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இல்லாமல் ஒரு இன்சிடென்டல் சார்ஜ் வாங்குவோம், 16 ரூபாங்க. இவருங்க சப்ஜெக்ட் டு ஏ மேக்ஸிமம் ஆஃப் 10 kgs, நான் 20ன்னு சொல்லிட்டேன் பார்த்துங்க. சர்ஃபேஸ் பார்சல் வந்து கேம்ப் பேக்காக அனுப்புகிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 கிலோ தான் அனுப்ப முடியுங்க, அது பார்த்துக்குங்க.
ஏர் பார்சலாக அனுப்புகிறாங்கன்னா அதுக்கான இன்சிடென்டல் சார்ஜ் ₹6. நல்லா பார்த்துங்க. கேம்ப் பேக்கை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ரூட்டில் அனுப்புனாங்கன்னா ₹16, ஏராக அனுப்புனாங்கன்னா ₹6 இன்சிடென்டல் சார்ஜஸ் பார்த்துக்குங்க. லெட்டர் மெயிலாக அனுப்புனாங்கன்னா எந்த விதமான அடிஷ்னல் போஸ்டேஜ் சார்ஜும் கிடையாதுங்க. முக்கியமான பாயிண்ட் கூட சொல்கிறேங்க. கேம்ப் பேக்கில் வந்து 2 லேபிள் இருக்கணும் கண்டிப்பாக. ஒன்று அட்ரஸ் லேபிள், இன்னொன்று வந்து டேக் லேபிள். 2 லேபிளும் பார்த்துக்குங்க. லேபிள்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பேக்கில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பை கட்டுறோம் அப்படின்னா அந்த பைக்கு மேலே ஒரு லேபிள் வச்சு கட்டுவோம் இல்லைங்களா. டூ எங்கே போகுது அப்படின்ற மாதிரிலாம், ஃப்ரம் எங்கேருந்து வருது அப்படின்லாம் எழுதுவோம் இல்லைங்களா. அதை தான் லேபிள்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 2 லேபிள் இருக்கணும். ஒன்று அட்ரஸ் லேபிள், ஒன்று டேக் லேபிளுங்க. எந்தெந்த ஆஃபீஸர் யார்கிட்ட இன்டிமேஷன் கொடுக்கணும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் இவங்களாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஜிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவங்க வந்து அவங்களோட டூர் ப்ரோக்ராம் கொடுக்கணும். நான் இந்த டேட்டில் இங்கே இருப்பேன், இந்த ரூட்டில் போகிறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு தெரியும். நம்ம அதை வச்சு தான் வந்து அவங்களோட லெட்டரை அவங்க இருக்க இடத்துக்கு போய் டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா. கவர்னர் பொறுத்த வரைக்கும் அந்தந்த சர்க்கிளோட ஹெட்டுக்கிட்ட, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு சர்க்கிளோட சிபிஎம்ஜிக்கிட்ட போய் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டிஜிக்கும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அவர் வந்து யார்கிட்ட கொடுக்கணுன்னா எல்லா ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன், அவரோட டூர் ப்ரோக்ராம் கொடுக்கணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 4 ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸுங்க. ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ்னால் தடை செய்யப்பட்ட ஆர்டிகல். ஜென்ரல் ப்ராஹிபிஷன்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம அனுப்ப மாட்டோம்னு வந்து பார்த்திங்கன்னா, விச் இஸ் சென்ட் இன் கான்ட்ரவென்ஷன் டு எனி எனாக்ட்மெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட்டில் அந்த டைமில் இருக்கிற ஒரு ரூல், இந்தியன் கவர்மெண்ட்டோட லா அதெல்லாம் மீறுற மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிகல் இருக்குதுன்னா அதை கண்டிப்பாக அனுப்ப மாட்டோங்க. ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ், இன்ஃப்ளேமபிள், டேஞ்சரஸ், அதாவது வெடிக்கிற மாதிரி, கொஞ்சம் எளிதில் தீப்பற்றக்கூடிய அந்த மாதிரி ஆர்டிக்கல், கொஞ்சம் நாக்ஷியஸ், டேஞ்சரஸான பொருட்கள்லாம் கண்டிப்பாக அனுப்ப மாட்டோங்க. ஷார்ப்பாக இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா. இப்போ கத்தி அந்த மாதிரி பொருட்கள்லாம் ப்ராப்பராக பேக் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு சும்மா ஒரு பைக்குள்ளே போட்டு கத்தியெல்லாம் போட்டு அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. அதே மாதிரி லாட்ரி நல்லா பார்த்துங்க. லாட்ரி வந்து அங்கே வந்து ஒரு வேளை தடை செய்யப்பட்டதாக இருந்துச்சோ, விச் மீன்ஸ் தடை செய்யப்படலை அப்படின்னா, ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு மட்டும் அவங்க அனுப்பிக்கலாம். அதர்வைஸ் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லாட்ரி, அந்த டிக்கெட் ப்ரொப்போசல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 lakh தான் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் இன்சூர்டு வேல்யூ. இப்போ வந்து 5 lakhன்னு ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டினில் வந்தாலும் 5 lakhன்னு ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. 1 lakhன்னு தான் வரும். ஓகேங்களா, அது பார்த்துங்க. கோல்டு காயின், புல்லியன் அதெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேலே அவங்க அனுப்பக்கூடாதுங்க. இந்த லோக்கல் ப்ராஹிபிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 இடத்த சொல்லி, இப்போ போர்ட் பிளேயர்னு ஒரு இடம் இருக்குது, நான்கோரின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த 2 இடத்துக்குள்ளே எது தடை செய்யப்பட்ட ஆர்டிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கல் ப்ராஹிபிஷன்ஸ்லேருந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக 1-2 தாங்க கேட்டுக்கிறாங்க. சும்மா பார்த்துங்க, ஓகேங்களா. நம்ம மெட்டீரியல் வாங்கினவங்களோ அல்லது நம்ம லாஸ்ட் இயர் கிளாஸில் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துருப்போங்க, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து இதெல்லாம் தான் நம்ம முக்கியமான கிளாஸஸ்ங்க. அதாவது வந்து கிளாஸ் 211 ஓகேங்களா. ஆமாம் 211 இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 211 வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஜூரியஸ் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. இன்ஜூரியஸ் ஆர்டிகல்ஸ் அதாவது ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணாமல் அது மாதிரி காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு ஆர்டிகல் வந்து அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சஸ்பெக்டட் மட்டும்தான். அதாவது வந்து நம்ம வந்து சந்தேகம் மட்டும்தான் படுறோம், அது வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணல, அது வந்து இன்ஜூரியஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சஸ்பெக்டாக சந்தேகம் மட்டும்தான் படுறோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் நிறுத்தி வச்சு ஹெட் ஆஃப் த சர்க்கிள்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணுவோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், ஒரு லெட்டர் இருக்குதுன்னா அதை வந்து பின் பண்ணக்கூடாது, ஸ்டேப்லர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை பின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரிட்டன் அனுப்பிடுவோம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங்லேயே எந்த ஆஃபீஸில் போஸ்டிங் போடுறாங்களோ அங்கேயே கண்டுபிடிச்சோம்னா ரிட்டன் அனுப்பிடுவோம். இல்லை வேறு ஏதாவது ஒரு டிடெக்டட் சப்சிக்வெண்ட்லி வேறு ஒரு ஆஃபீஸில் கண்டுபிடிச்சோம், லெட்டர் வந்து ஏன்ற ஆஃபீஸில் போஸ்டிங் போடுறாங்க, பீன்ற ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நடுவுலையோ அல்லது பீன்ற ஆஃபீஸில் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா அதை நம்ம வந்து ஆர்எல்ஓ காமிச்சு ஆர்எல்ஓலேருந்து தான் திரும்பி கஸ்டமருக்கு ரிட்டன் அனுப்புவோம். பின்னை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கண்டிப்பாக ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் அடுத்த கிளாஸ் பாருங்கள். ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட எந்த விதமான ஆர்டிகளும் நம்ம அனுப்ப மாட்டோம். இட் வில் பி ரிட்டன் டு சென்டர். இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிற வார்த்தை மட்டும் பார்த்துங்க. ஒருவேளை கன்ஃபார்மாக இல்லை அது தடை செய்யப்பட்டதா என்னன்றது சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிகல் வந்து டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அனுப்பிடுவோம். அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்ரஸி முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் அதில் தடை செய்யப்பட்ட ஆர்டிகல் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை திரும்பி அதுக்கான பெனால்ட்டி என்னவோ அதை போடுவோம், அல்லது ஆர்எல்ஓக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, ப்ரீஜுடிஷியல் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நடைமுறையில் இருக்கிற ஏதோ ஒரு சட்டத்தை மீறுற மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் வருதுன்னா கண்டிப்பாக அந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணவே மாட்டோம். சச் ஆர்டிகல்ஸ் வில் பி ரிட்டர்ன் டு ஆர்எல்ஓ ஃபார் டிஸ்போசல். ஓகேங்களா, ரிட்டர்ன் டு லெட்டர் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஆர்டிகளை டெலிவரி பண்ணுறதுக்காக இல்லை, டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அவங்களை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நம்ம அனுப்பிடுவோங்க. அட்ரஸ் சைடில் வேறு ஏதாவது எழுதியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டிகளோட அட்ரஸ் சைடுனா இது டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ்லாம் எழுதுறாங்க இல்லைங்களா, அதுதான் அட்ரஸ் சைடு. அந்த அட்ரஸ் சைடில் வேறு ஏதாவது ஒன்று எழுதியிருக்கிறாங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வகையான ஆர்டிகல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். என்ன சொல்கிறாங்க, ரிட்டர்ன் டு சென்டர். இது மட்டும் தாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸில். இது பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸ் பியூனுங்க. டியூட்டிஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸ் பியூன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இதுலேயும் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, லெட்டர் பாக்ஸ் பியூன்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அந்த லெட்டர் பாக்ஸ் கிளியர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் வந்து லெட்டர் பாக்ஸ் பியூன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் பாக்ஸஸ் கிளியர் பண்ணுவாங்க. இவங்க வந்து லெட்டர் பாக்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களில் இருக்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ப்ரிமிசஸில் ஒரு பிஓவில் இருக்கிற லெட்டர் பாக்ஸ்னால் வந்து ஆஃபீஸ்லேயும் இருக்கும், அவங்க வேறு ஏதாவது ஒரு வில்லேஜ்லேயும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸோட ப்ரிமிசஸில் ஒரு லெட்டர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பிபிஎம் தாங்க கிளியர் பண்ணணும். அந்த லெட்டர் பாக்ஸோட சாவி வந்து பார்த்துட்டிங்கன்னா யார்கிட்ட சாவி அல்லது சேஞ்சபிள் ஹவர் பிளேட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஹவர் பிளேட்ஸ் இதெல்லாம் யாரோட இதில் இருக்கும், கஸ்டடியில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மாஸ்டரோ அல்லது ரெஸ்பான்சிபிள் பிஏ, ஓகேங்களா, ரெஸ்பான்சிபிள் அசிஸ்டண்ட், இவங்களோட யாரோட கஸ்டடியிலே தான் இருக்கும். அந்த லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ்க்கான டைம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து லெட்டர் பாக்ஸ் பியூன் என்ன பண்ணணும்னா அந்த பேகு சாவி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு லெட்டர் பாக்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, லெட்டர் பாக்ஸ் அட்டண்டன்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு பே மணி ஆர்டர்ஸ். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ்லாம் வந்து இந்த நன்யதா ஆப் மூலிமா தான் நடக்குது. ஓகேங்களா, இப்போ பிஎம்ஐ இல்லை, டிஎஸ்எஸ் வந்துருச்சு. நீங்கள் இந்த நன்யதா மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா, லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் வந்து நன்யதா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா தான் நம்ம இப்போ டிஜிட்டலாக கிளியர் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஓகேங்க, நாங்கள் வந்து இந்த கிளாஸ்லேயே வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸும் எடுத்து முடிச்சிடலான்னு பார்த்தோம். இது வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போதைக்கு இந்த வீடியோவில் பிஓ கேட்டு பார்ட் 1 முடிச்சிக்கலாங்க. அடுத்த வீடியோவும் இப்போ உடனே நாங்கள் இது பண்ண தான் போகிறோம். உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அடுத்த ஒரு வீடியோலேயே கவர் பண்ணிடலாங்க. ஓகேங்களா, சாரிங்க எங்களால் ஒரே வீடியோவில் முடிக்க முடியல. அடுத்ததாக ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இதில் தான் வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த பிஓ கேட்டு பார்ட் 1 வந்து அவ்வளோவா சேஞ்சஸ் இல்லை, இருந்தாலும் ஃபுல்லாக எல்லாம் சொல்லியிருந்ததுனால எங்களால் இவ்வளோ டைமில் தான் எங்களால் இவ்வளோ டைம் தான் சொல்ல முடியுது. மினிமம் டைமே இவ்வளோ தான். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. மெயில்ஸு பேங்கிங்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. நம்ம இப்போ அதெல்லாம் பார்த்துடலாம். விச் மீன்ஸ் சேஞ்சஸ்னால் லாஸ்ட் இயர் எடுத்த கிளாஸ் வச்சு தான் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. சந்தோஷங்க. அதில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி டக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ இல்லை, விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதுதாங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, சந்தோஷங்க. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூங்க.